ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு அன்னம் ஆகாரம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம எப்போவுமே கோதுமை மாவு வெறும் மாவு கரைச்சி தாங்க தோசை ஊற்றுவோம். இந்த பொருட்கள் எல்லாம் சேர்த்து நீங்கள் தோசை செஞ்சு பாருங்கள். ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குற நண்பர்கள் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். அப்போ தான் நான் போகிற வீடியோ அடுத்தடுத்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் கிடைக்கும். இப்போ வாங்க நம்ம எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துக்கோங்க. அதில் 2 கப் அளவுக்கு கோதுமை மாவு சேர்த்துக்கலாங்க. இப்போ இதில் தண்ணி சேர்த்து நம்ம கட்டிகள் இல்லாமல் நல்லா மாவு பதத்துக்கு நல்லா கரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ நான் சேர்த்துருக்கிற மாவோட அளவு வந்து 4 பேர் சாப்பிட்றதுக்கு தகுந்த மாதிரி இருக்குங்க. இப்போ நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா கட்டிகள் இல்லாமல் நல்லா கலந்து எடுத்துக்கணும். பாருங்கள், இந்த மாதிரி கட்டிகளே இருக்கக்கூடாதுங்க. நல்லா கரைச்சி எடுத்துக்கோங்க. உங்களுக்கு எந்த அளவுக்கு தண்ணி வேணுமோ அந்த அளவுக்கு சேர்த்துக்கோங்க. இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துடலாங்க. இதையும் நல்லா கலந்து விட்டுடலாம். இப்போ இது அப்படியே இருக்கட்டும். ஒரு கடாய் வச்சுக்கோங்க. அதில் 2 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் காஞ்சதும் 1/2 டீஸ்பூன் கடுகு பொரிஞ்சதும் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு, 1/2 டீஸ்பூன் அளவுக்கு உளுந்தம் பருப்பு சேர்த்துக்கோங்க. இது இடையில கடிப்படும்போது ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். 1/4 டீஸ்பூன் பெருங்காய பொடி சேர்த்து இதை நல்லா கருகிடாமல் வறுத்து எடுத்துடலாங்க. இப்போ இது நல்லா வறுப்பட்டு வந்ததும் 2 பெரிய வெங்காயம் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துடலாம். 1/2 டீஸ்பூன் இஞ்சி நல்லா பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேங்க, அதையும் சேர்த்துக்கலாம். காரத்துக்கு ஏற்ப பச்சை மிளகாய் பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. ஒரு கொத்து கறிவேப்பிலை பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ வெங்காயத்தை நல்லா வதக்கி எடுத்துடலாங்க. நம்மளுக்கு நல்லா வணங்கி வந்ததும் 2 மீடியம் சைஸ் தக்காளி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து இதையும் வதக்கி எடுத்துடலாங்க. நம்மளுக்கு அதிகமாக வதங்க தேவையில்லை, ஒரு 2-3 நிமிஷம் நம்ம வதக்கி எடுத்தாவே போதுமாக இருக்கும். இப்போ இதை நம்ம எடுத்து அப்படியே நம்ம மாவில் சேர்த்துடலாங்க. நம்ம வெறும் கோதுமை தோசையை செய்கிறதுக்கு இந்த மாதிரி செய்யும்போது ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இதுக்கு கார சட்னி, தக்காளி சட்னி அந்த மாதிரி உங்களுக்கு விருப்பமான சட்னி வந்து நீங்கள் சேர்த்துக்கலாம். பொடியாக கட் பண்ணி வச்ச கொத்தமல்லி தழை கொஞ்சம் சேர்த்துக்கலாங்க. இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம். உங்களுக்கு தண்ணி வேணும்னா ரொம்ப கெட்டியாக இருக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா இன்னும் கூட நீங்கள் தண்ணி சேர்த்துக்கலாங்க. இப்போ நான் எதுவும் சேர்க்கல. நம்ம மாவு வந்து ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள், நம்மளுக்கு கரெக்டாக இருக்குது. இப்போ நம்ம தோசை ஊற்றிடலாங்க. கல் நல்லா காஞ்சிடுச்சு, தோசைக்கல். இப்போ இதை ஊற்றி நம்ம நல்லா இந்த மாதிரி லைட்டாக இது பண்ணி விட்டுடலாம். இதுக்கு மேலேயே ஒரு டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. இப்போ ஒரு சைடு நல்லா பொன்னிறமாக வந்தது, இன்னொரு சைடு திருப்பிடலாம். கண்டிப்பாக நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அதிக டைமும் எடுக்காது. பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு என்ன செய்யுங்கிறது டைமில் டக்குன்னு நம்ம இந்த மாதிரி செஞ்சிடலாங்க. ஹெல்த்தியாகவும் இருக்கும். இதுக்கு வந்து நான் வெங்காய கார சட்னி செஞ்சுருக்கேங்க. ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருந்துச்சு. கண்டிப்பாக நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு இப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம அன்னம் ஆகாரம் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பார்த்த அனைவருக்கும் நன்றி.